Hi friends, welcome to our channel Online Earning Apps in Tamil. இன்னைக்கு நம்ம LVMH அப்படிங்கற ஒரு ஆன்லைன் earning app பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த earning app வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ற கரெக்ட்டான ஸ்டேஜ். இந்த app லான்ச் ஆகி 3 months ஆயிருந்தாலும் ஒரு ஆப்னாவே வந்து 3 மாசம் வரைக்கும் நம்மளால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எடுக்க முடியாது. பிகாஸ் வந்து ஒரு நார்மல் பீப்புள் ஆப்னாவே வந்து ஒரு 6 to 8 9 மாசம் ரன் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம ஸ்டார்டிங்ல வந்து அதிகமா அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நார்மல் பீப்புளால வந்து ஸ்டார்டிங்ல அமௌண்ட் அதிகமா போட முடியாது. ஏன்னா நம்மளால நம்புவோமா? இப்போ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய் போடுங்க அப்படின்னா நம்ம நம்புவோமா? மாட்டோம் இல்லையா? ஆனா வந்து கம்மியா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசம் வந்து நம்ம கம்மியா போடுறோம். ஒண்ணு இல்ல, இந்த ப்ராடக்ட் பாருங்களேன். இப்ப இந்த 550 ரூபாய் போடுறோம், டெய்லி 22 ரூபாய் வந்துட்டு இருக்கு. நம்ம போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 15 நாள்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரும். அப்ப என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிற 4500 ரூபாய் ப்ராடக்ட வாங்கலாம்னு யோசிப்போம். அந்த மாதிரிதான் அப்ப வந்து ஒரு 3 மாசம் வந்து நம்மளால வந்து இதுல ஏர்ன் பண்ண முடியாது. 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நார்மல் பீப்புளா இருக்கும்போது சரி ஓகே நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கீழே எல்லாம் ப்ராடக்ட் போடுவோம். சரிங்களா? பெரிய பெரிய ப்ராடக்ட் இருக்கும், அதை போடுவோம். அப்ப மட்டும்தான் நம்மள வந்து அந்த ஆப்காரங்க வந்து ஏமாத்த முடியும். அதாவது ஆப்ஸோட கண்டிஷனே எப்படின்னா நம்மள நம்ப வச்சு நம்மளுக்கு நிறைய அமௌண்ட்டை கொடுத்து கடைசி நேரம் வந்து ஆஃபரை விட்டு க்ளோஸ் பண்றதா அவங்களுடைய பார்வைக்கு அதுதான். அப்பதான் வந்து நம்ம மக்கள் ஏமாந்துருவாங்க, கடைசியை நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுவே வந்து நார்மல் பீப்புள் இல்லாம இப்போ ஒரு யூடியூபர், இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து எப்ப க்ளோஸ் ஆகும் அப்படிங்கறது ஒரு தெரியும். ஆஃபர் விடும்போது நம்ம அலர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ நம்ம சுதாரிச்சுட்டு இப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுதான். ஓகேவா? இதான் கான்செப்ட். சோ இந்த ஆப்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 550 ரூபாய். இதை வியூ பண்ணிக்கோங்க. 550 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டெய்லி 22 ரூபாய் வருது. 22 ரூபாய் வருது. கஸ்டமர் சர்வீஸ் சைட்ல இருந்து 110 ரூபாய் உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 ரூபாய் கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து வெல்கம் போனஸ் கிடைக்கும். அதை ஃபர்ஸ்ட் நாளே நீங்க வித்ட்ரா போட்டுடலாம். அடுத்த நாள் வித்ட்ரா வந்துடும். சரிங்களா? 6% வித்ட்ராவல் டாக்ஸ் பிடிப்பாங்க. இதுவே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இன்வைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 550 ரூபாய்க்கு இன்வைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது அதே நாள்ல ரெண்டாவது பேருக்கு நீங்க ஜாயின் பண்ணி விடும்போது 150 ரூபாய், மூணாவது பேரை ஜாயின் பண்ணி விடும்போது 200 ரூபாய் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம 100 பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் எதுக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப சொல்லல, நான் பாயிண்ட் எப்படி கிடைக்கும். சோ இது வந்து மினிமம் நம்ம 550 ரூபாய் யூஸ் பண்ணும்போது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல 4500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 220 ரூபாய் இருக்கு டெய்லி இன்கம் இருக்கு. 47 நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 வரைக்கும் வருது. அடுத்து வந்து 13,000 ரூபாய் பிளான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 702 ரூபாய் டெய்லியும் வருது. 35,000 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. இதுவே 27,000 ரூபாய் பிளான்ல 1,539 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். பாத்துக்கோங்க, 1,539 ரூபாய் கிடைக்குது. இதுல வந்து நீங்க யாரையாவது நீங்க ஜாயின் பண்ணி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். செகண்ட் மெம்பர் ஜாயின் பண்ணி விட்டா 1,100 ரூபாய், மூணாவது மெம்பர் ஜாயின் பண்ணி விட்டா 1,200 ரூபாய். இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஒவ்வொரு அமௌண்ட் ஏற ஏற உங்களுக்கு நீங்க யாரையாவது ஜாயின் பண்ணி விடும்போது இன்விடேஷன் ரிவார்டு உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது 45,000 ரூபாய், 67,000 ரூபாய். இதுதான் கடைசி ப்ராடக்ட்ஸ். 67,000 ரூபாய். இந்த பொட்டிக்குங்கிற இடத்துல வந்து ப்ராடக்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் பெரிய ப்ராஃபிட் இல்ல. 85,000 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3,910 ரூபாய். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 67,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4,221 ரூபாய். சோ நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த அமௌண்ட் தான் நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டெய்லி வந்து ஒரு 30,000 ரூபாய் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் ப்ராடக்ட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரிஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்க 550 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனா 100 ரூபாய் தான் வரும். ஒருத்தர் நீங்க இன்வைட் பண்ணீங்க அப்படின்னாவோ இல்ல நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் வர மாதிரி. இது வந்து அப்பப்ப ஏதாச்சும் ஆஃபர் மாறும். ஆனா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் ஒருத்தரை இன்வைட் பண்ணாவோ இல்லைன்னா நீங்க 550 ரூபாயில இருந்து நீங்க 4,500 ரூபாயை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணாவோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுவே கடைசி ப்ராடக்ட் பாத்துக்கோங்க. அதாவது 67,000 ரூபாய் போட்டா 2,400 ரூபாய் கிடைக்கும்.
சோ ஒருத்தர் இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு 2400 ரூபாய் கிடைக்கும். இதுவே நீங்க அப்கிரேட் பண்ணீங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம திருப்பி ஒருத்தர போடலாம்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2400 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்க ஒருத்தரை ஜாயின் பண்ணி விடும்போது இந்த பிரைஸ்ங்கிற இடத்துல வந்து ஒரு அமௌண்ட் வரும். மோஸ்ட்லி கூப்பன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கூப்பன் 5% கூப்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு 550 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, 5% கூப்பன் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு போயிடுவோம். இந்த ப்ராடக்ட்ல போயிட்டு இப்போ சும்மா 67,000 ரூபாய் ப்ராடக்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளீஸ் கூப்பன் இப்போ ஒண்ணுமே இல்ல. இதுவே 5% இருந்துச்சுன்னா டச் பண்ணும்போது உங்களுக்கு 6,350 ரூபாய் தான் வரும். உங்களுக்கு 3,350 ரூபாய் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு இதுவே வந்துடும். உங்களுக்கு அந்த போனஸ்லயே வந்து லெஸ் ஆயிடும். சோ அதை மட்டுமே பண்ணலாம். அப்ப அதோட சேர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட்ல பிளிப் ஆஃபர் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து பண்ணும்போது நம்ம போட்ட அமௌண்ட் சீக்கிரமே எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி எப்பவாவது ஆஃபர் வரும். இந்த ஆஃபர் வந்து 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்க யாராவது மினிமம்ல நீங்க ஜாயின் பண்ணி விட்டா கூட உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் சைடுல இருந்து 100 ரூபாய் வருது. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்ல வந்து ஒரு 100 ரூபாய் வருது. அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு 110 ரூபாய் வந்துருது. சோ கால்குலேஷன் பண்ணிட்டு 310 ரூபாய் ஒரே நாள்ல எடுத்துருவீங்க. அப்ப உங்களுடைய ஓன் ரிஸ்க்ங்கிறது வெறும் 240 ரூபாய் தான். இப்படிதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கும். கடைசி நேரம் வந்து ஆஃபர் கொடுக்கும்போது நான் கண்டிப்பா அலர்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் இப்ப ரீசார்ஜ்ங்கிற இடத்துல போய் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் சேனல் இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட 550 ரூபாய் ரீசார்ஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும், நம்ம இந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுவோம். சப்மிட் பண்ணோனையும் இப்படி QR கோட் கிடைக்கும். இங்க ஒரு பேடிஎம், போன்பே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இது பேடிஎம், போன்பே இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை டச் பண்ணி அப்படியே நீங்க அந்த பேடிஎம்க்கோ இல்ல போன்பேக்கோ போயிடலாம். அப்படி இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து வேற ஒரு போனுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிட்டு அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்கும்ல, அதை உங்களுடைய பேடிஎம்மோ இல்ல ஜிபேவோ அதுல இப்படி காமிச்சு நீங்க அமௌண்ட் போடுறீங்க. அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் யூடிஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 12 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்க பேஸ்ட் பண்ணணும். சும்மா இப்படி ஒரு 12 நம்பர் போட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? இப்படி போட்டா நமக்கு ஆட் ஆயிடும், ரீசார்ஜ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் வாங்குவோம். சரிங்களா? விட்ராங்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கேட்கும். பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து விட்ரா வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து உங்க போன் நம்பர் இருக்கும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீம் கமிஷன் அதெல்லாமே இருக்கும். உங்க ப்ராடக்ட்ங்கிற மை ப்ராடக்ட்ங்கிற இடத்துல போய் தான் நீங்க ப்ராடக்ட் டெய்லியும் நீங்க வாங்கின ப்ராடக்ட்ல கெட்டின் கொடுக்குற மாதிரி இருக்கும். 12 மணி நைட்டு 12 மணிலேயே உங்களுக்கு கெட்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? உங்க டீம் எவ்வளோன்னு பாத்துக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் டைரக்டா இந்த கஸ்டமர் சர்வீஸ்ங்கிற இடத்துல போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் ஆயிடும். பேங்க் அக்கௌண்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளவுதாங்க. சோ இந்த ஆப்ல வேற எதுவுமே இல்ல, நம்ம இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு. சோ யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் டைம் காட்டி என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நான் மோஸ்ட்லி வந்து ரெஃபர் பண்றது கொஞ்சம் ஹை அமௌண்ட் போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேர்த்தி கூட போட்டுக்கலாம். இதுல நீங்க எனக்கு மெசேஜ் பர்சனலா பண்ணும்போது உங்களுக்கு நான் இந்த ஆப்ல நான் எவ்வளவு விட்ரா எடுத்திருக்கேன், நான் எவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு, இது எல்லாமே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் லிங்க் கேளுங்க. ஓகேவா? சோ இத பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஜாயின் ஆயிட்டு அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.